ஊட்டியில் ஒரு பக்கம் கொண்டாட்டம் களை கட்டியிருக்க, ஊட்டிக்கு சற்றும் சலிக்கு இல்லாத சற்றும் குறைவில்லாத ஒரு மலைநகரம் என்றால் அது ஏற்காடு என்றால் மிகையாகாது. ஏற்காட்டிலும் இன்று காணும் பொங்கலை ஒட்டி கொண்டாட்டங்கள் களை கட்டி இருக்கின்றன. சுற்றுலா பயணிகள் மொத்தமாக படையெடுத்து போயிருக்காங்க. அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஏற்காட்டிலிருந்து எமது செய்தியாளர் பூபதி இணைப்பில் இணைகிறார். பூபதி, வணக்கம். ஏற்காட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வழக்கத்தை விட எந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்திருக்காங்க? அங்க காணும் பொங்கல் கொண்டாட்டம் எந்த அளவுக்கு களை கட்டி இருக்கிறது? வணக்கம் சார். விடுமுறை தினம் என்றாலே ஏற்காட்டிற்கு தனி குதூகலம் தான். ஏற்காட்டுக்கு தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கேரளா போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவாங்க. இந்த வகையில இன்னைக்கு காணும் பொங்கலான என்று ஏற்காடு உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் குவிஞ்சிருக்காங்க. முக்கியமா வெளி மாநிலங்களை விட ஏற்காடு மற்றும் சேலம் மற்றும் சுற்றுலா பகுதியிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு ஏற்காடு பழகு இல்லத்திலே அதிக கவனம் செலுத்துறதுனால ஏற்காடு பழகு இல்லத்துல அதிக கூட்டம் நெரிசல் காணப்படுது. மேலும் காலை நேரங்களில் கடும் குளிர் நிலவுறதுனால காலையில அந்த குளிர்லேயே பனியிலேயே நின்று பலரும் செல்ஃபி எடுத்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க. நன்றி பூபதி, உங்களுடைய விரிவான தகவல்கள். உச்சக்கட்ட சீசன்ல இந்த மலை வாசஸ்தலங்கள்லாம் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ஊட்டியில பயங்கரமான கூட்டத்தை பார்க்க முடிஞ்சது, கொண்டாட்டங்களை பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் சேலம் மாவட்டம் ஏற்காடுலையுமே சரி, ஜோடியாக பார்த்தீங்கன்னா போட்டிங் எல்லாம் பாருங்க எவ்வளோ குதூகலமாக போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஏற்காட்டிலும் காணும் பொங்கல் கொண்டாட்டங்கள் களை கட்டி இருக்கின்றன. களத்திலிருந்து எமது செய்தியாளர் பூபதி வழங்கிய விரிவான தகவல்களை நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.